வெல்கம் டு கபிலன் அகாடமி. வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 வரை இருக்குது. அதனுடைய சிலபஸ் வந்து சமீபத்தில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய சிலபஸ் டீகோடிங் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, தமிழில் ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஜிஎஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம என்ன படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எந்த டாபிக் கவர் ஆகுது, இதில் ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு என்ன இதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வந்து என்ன டாபிக் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஓகேங்களா, அதனுடைய முழுமையான தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே டவுட் கேட்கலாம். அது ஒரு டிஸ்கஷன் குரூப் தான். நீங்கள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டை நீங்கள் உடனே கேட்கலாம். உடனே நான் வந்து அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எத்தனை யூனிட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட் அப்படிங்கிறது இலக்கண பகுதியும், ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்ந்த ஒரு பகுதியும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ப்ளூ பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இலக்கியம் சார்ந்த பகுதிகளும் உரைநடை சார்ந்த பகுதிகளிலும் கேட்பாங்கிற மாதிரியும் ஒரு 85 கேள்வி இலக்கணம் சார்ந்த பகுதிகளிலிருந்து கேட்பாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 யூனிட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யூனிட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுத்து. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அழகு 1 இலக்கணம் 25 கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரித்தெழுதுக. ஓகேங்களா, பிரித்தெழுதுக, அதுக்கப்புறம் வந்து சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு. ஓகேங்களா, குறில் நெடில் வேறுபாடில் நம்ம கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரித்து எழுதுக கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த பிரித்து எழுதுக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா இந்த டஃபஸ்ட் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கடினமாக வந்து கொஸ்டின்ஸ் வைப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் வந்து பிரித்து எழுதுக. ஓகேங்களா, அதில் எங்கேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வரலாம்னா ஸ்கூல் புக்கு நீங்கள் படிச்சுட்டு 6 to 12 நியூ புக்கு, 6 to 12 ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் +1 +2 நியூ புக்கு, சிறப்பு தமிழ் +1 +2 ஓல்டு புக்கு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18 புக்கு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான், எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அந்த 18 புக்கில் கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக, மறுபடியும் புக் பேக்கில் கூடிய பிரித்தெழுதுக, பயிற்சி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா, கவர்மெண்ட் மெட்டீரியலில் கம்பல்சரி வந்து பிரித்தெழுதுக வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த டாப்பிக்லேருந்து மேபி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும். ஓகேங்களா, ஸ்கூல் புக்கை தாண்டி. அதேமாரி மற்ற டாபிக் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகு 1ல் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, மற்ற டாப்பிக்கில் வந்து அதே மாதிரி வெளியே போகிற டாப்பிக்னா லகர வேறுபாடு. ஓகேங்களா, இந்த லகர வேறுபாடு எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா +2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 11th ஓல்டுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த விஷயத்துலேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக 6 to 12 இருக்கிற ஸ்கூல் புக்லேயும் இந்த சம்மந்தமான டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேங்களா, அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இனவெழுத்துக்கள், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இதெல்லாமே நமக்கு நியூ புக்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து கவர் ஆயிரும். வேர்ச்சொல்லேருந்து வினையாளன் பெயர், வினைமுற்று, வினையாளன் பெயர், பெயரச்சம், அதுக்கு மாதிரி அயற்சொல் டு தமிழ் சொல். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கிலலாம் கொஞ்சம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓல்டு தமிழ் புக்கில் 6லேருந்துமே 12 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஓரளவுக்கு கவர் ஆகுது. அதேமாதிரி நியூ புக்லேயும் அங்கங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா, அதாவது பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்தது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓகே தான். உங்களுக்கு எதிர்ச்சொல், வினை சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இதெல்லாமே வந்து நீங்கள் மற்ற யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். அப்போ இந்த யூனிட் 1 நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம எதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் நம்ம படிக்கணும் அப்படின்னா பிரித்து எழுதுக. ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லகர வேறுபாடு அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலும் கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த 2 டாபிக் மட்டும் நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாண்டர்ட், அதாவது ஸ்கூல் புக்கு தாண்டி நம்ம இந்த 18 புக்கு சொன்னோம் இல்லையா, சிறப்பு தமிழ் புக்கு நியூ புக்கு 6 to 12, ஓல்டு புக்கு 6 to 12, சிறப்பு தமிழ் +1 +2. ஓகேங்களா, +1 +2 ஓல்டு அண்டு நியூ ரெண்டுமே மொத்தம் வந்து அண்டு நியூ. ஓகேங்களா, இந்த 18 புக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு போக அடிஷ்னலாக வந்து இந்த பிரித்தெழுதுக்கும் இந்த லகர வேறுபாடு. ஓகேங்களா, இந்த 2 மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கவர்மெண்ட் மெட்டீரியலில் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது சம்மந்தமான வீடியோவுக்கு நம்ம அடுத்தது 1 by 1 கொடுக்கலாம். ஓகே, அடுத்து யூனிட் நம்பர் 2
சொல் அகராதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படித்தாவே போதுமானது. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நிறையா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் கவர்மெண்ட் மெட்டீரியலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ஓல்டு புக்லேயும் வந்து ஒரு இடத்துல 42 ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. நியூ புக்லேயும் ஓரெழுத்து ஒரு மொழி 42 கொடுத்துருப்பாங்க. அது போக ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு சில விஷயங்கள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து ஒரு 15 to 20 அதாவது ஒரு எழுத்துக்கு இப்போ ஒரு கான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்மால் கா அல்லது கேப்சல் கா அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு எழுத்துக்கு ஒரு 15 to 20 பொருள் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் அது கொஞ்சம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்க இந்த டாபிக். அதாவது அலகு நம்பர் 2க்கு நீங்கள் அடிஷ்னலாக வெளியே போகிற ஸ்கூல் புக்கை தாண்டி அப்படின்னா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி ஓகே முடிஞ்சது. அது கவர்மெண்ட் மெட்டீரியல் லைட்டாக பார்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரிய பொருளை கண்டறிதல், ஓரெழுத்து அதாவது ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு, அகர விவசாயப்படி எழுதுக, ஒருபட் பன்மொழி, இதெல்லாமே உங்களுக்கு நார்மலாக நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து இந்த மாதிரி வழக்கு தகுதி வழக்கு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, இதெல்லாமே உங்களுக்கு நார்மலாகவே ஸ்கூல் புக்லேயே ஓல்டு அண்ட் நியூ வந்து நம்ம சொல்லக்கூடிய டாப்பிக்லேயே அதெல்லாம் வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? இலக்கண பகுதியில் இந்த டாபிக் எல்லாமே நம்ம 8லேயே கூட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்ட்லேயே நமக்கு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அலகு நம்பர் 2க்கு நீங்கள் அடிஷ்னலாக வெளியே படிக்கிறது இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அலகு நம்பர் 1ல் நான் சொல்லியிருக்கேன் 2 டாபிக் சொல்லியிருக்கேன், பிரித்து எழுதுக மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா லகர லகர வேறுபாடு. அதேமாதிரி யூனிட் நம்பர் 2ல் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கே போதுமானது. ஓகேங்களா? அடுத்து அலகு நம்பர் 2ல் வந்து மொத்தம் 3 பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பகுதி ஓகே. அடுத்து பகுதி நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தான். ஓகேங்களா? பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, அது மாதிரி இந்த 2 கொடுத்துருப்போம். இதுலேருந்து சரியானது எடுக்கிறோம். அதில் வானில் வந்து முகில் தோன்றினால் மழை பொழியும் அப்படிங்கிறதுல முகிலா நட்சத்திரமான எடுக்க சொல்லியிருப்பா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸி. அதே மாதிரி பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள், செய்தி, நம்ம சமூகம், மக்கள் குழு, இதெல்லாம் நமக்கு நார்மலாகவே தெரியும். இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து 3ஆவதா இந்த 2வது யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரு இருக்குல்லங்க, இந்த மரு வந்து நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அடிஷ்னலாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஒய்க்யூ, எல்லா டாப்பிக்குமே கண்டிப்பாக பிஒய்க்யூ படிக்கணும். ஆனால் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த மரு வந்து கேட்டிருக்காங்க. புதுசாக புதுச்சேரி, புதுவை, மன்னார்குடி, மண்ணை, இந்த மாதிரியெல்லாம் வந்து புதுச்சேரின்னு வந்து புதுவைன்னு சொல்லுவாள், மன்னார்குடி மண்ணைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும். மயிலாப்பூரம் மயிலைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிட்ட. ஓகேங்களா? பிஒய்க்யூலேயே வந்து ஒரு 100 கிட்ட வந்து 50 கிட்ட 100 கிட்ட கிட்டத்தட்டமே பிஒய்க்யூவில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது எல்லாமே ரிப்பீட்டடாக வந்துருக்கு. அதுபோக கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஒரு சில சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் அடிஷ்னலாக வந்து இந்த மறு விஷயத்துக்கு நீங்கள் போய்க்கணும். ஓகேங்களா? இப்போ யூனிட் நம்பர் 2ல் நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இங்கே நோட் பண்ணணும். அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை, இதெல்லாம் நீங்கள் நார்மலாகவே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதெல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். தேர்டு அலகு 2லேயே வந்து தேர்டு பகுதியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நேற்று மழை பெஞ்சது, இதெல்லாம் நீங்கள் நார்மலாகவே நம்மளே வந்து படித்து பார்த்து போடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பெருசாக நம்ம ஸ்கூல் புக்கு ரெஃபர் பண்ணாவே போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது இங்கேயும் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி கவர் பண்ணுறாங்க. ஓரெழுத்து அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க வரைக்கும் எந்த மாதிரி கேட்பேன்னு ஆப்பசி, ஈக்கோடு, தை மாதம், இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது அதே மாதிரி பல சொல் தரும் ஒரு பொருள். ஓகேங்களா? இது வந்து கம்பளம், இதெல்லாம் பற்றி சொல்லிங்கன்னா தாமரை குறிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கே மேக்ஸிமம் போதுமானதாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது வந்து 2A குரூப் 2A மெயின்ஸில் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கிறதுனால ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் நம்ம குரூப்லலாம் ஷேர் பண்ணுறேன் கவர்மெண்ட் மெட்டீரியல்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலகு நம்பர் 3. ஓகேங்களா? எழுதும் திறன் அப்படி சொல்கிறாங்க. இது நமக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் படித்தது மற்றும் ஸ்கூல் புக்கே போதுமானதாக தான் இருக்கும். இதெல்லாம் இருக்குங்களா? ஓகே, தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதெல்லாமே நமக்கு போகுது. அதே மாதிரி திணைகள். ஓகேங்களா? திணைவலு, காலவலு, அந்த மாதிரி விஷயம், மரபோலு, இதெல்லாம் இந்த பிரித்து கொடுத்துருக்கா. எல்லாமே வந்து ஒன்றா இருக்கிறத இதில் இந்த 3ங்கிறது அலகு 3 யூனிட் நம்பர் 3ல் வந்து இந்த அலகு நம்பர் பகுதி 2ங்கிறது ரொம்ப நம்ம ஈஸியானது தான். எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது பிரித்து கொடுத்துருக்குறா. இந்த டாபிக் எல்லாமே மரபு சம்மந்தப்பட்ட மரபுழு, இந்த நாய், பன்றி, பசு கத்துது, சோறு உண், பழம் தின், இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்குது. அது கூட
நிறுத்தற்குறிகளை நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நிறுத்தற்குறிகள் சிலபஸில் நமக்கு இருக்கிறதுனால நிறுத்தற்குறிகள் நம்ம கொஞ்சம் மைண்ட் செட் வச்சு படிக்கணும். ஓகேங்களா? நிறுத்தற்குறிகள், கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி இது ஸ்கூல் புக்கில், நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. 2 இடத்துல வந்து கவர் ஆகுது. சிலபஸை வந்து டீகோட் பண்ணி படிக்கும்போது நமக்கு ரொம்ப மிஸ் ஆகாமல் ஸ்கோரிங் வந்து நம்ம நல்லாவே எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ யூனிட் நம்பர் அழகு நம்பர் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பெருசாக வந்து வெளியே போய் படிக்கிறது அப்படிங்கிறது இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது யூனிட் நம்பர் 4 இது கலைச்சொல். கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொல் தான் கவர் பண்ணிக்கிறாங்க. குரூப் 2A மாதிரி மெயின்ஸ் மாதிரி போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பட் இருந்தாலுமே ஓல்டு புக்கு அண்ட் நியூ புக்கில் இலக்கணம் பகுதி, இலக்கிய பகுதி எங்கே இருந்தாலும் சரி, அதாவது வந்து சில இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்யூட்டர் பாடம்லாம் கொடுத்துருப்பாங்க, தகவல் தொழில்நுட்ப பாடம் கொடுத்துருப்பா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் பாடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளுக்குற ஒரு சில இந்த கலைச்சொல் வேர்டையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி படிக்கணும். அது போக அதெல்லாமே நீங்கள் ஓல்டு புக் 6 to 12, நியூ புக் 6 to 12 நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் கலைச்சொலுக்கு நீங்கள் எங்கே போகணும்னா +1 +2ல் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் தமிழ் புக்கில் கலைச்சொற்கள் ரொம்ப அதிகமாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே அவ்வளோ படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது எல்லாமே இந்த ஸ்கூல் புக்கில் 6 to 12 நியூ, 6 to 12 ஓல்டை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலைச்சொல்லை ஸ்கூல் புக்கில் +1 +2 நியூ சிறப்பு தமிழ் புக்கில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஜஸ்ட் வந்து ரீட் எடுக்கோங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் அங்கே கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து வாசித்தல். இதில் 15 கொஸ்டின் சொல்லிக்கிறாங்க. இது முழுக்க எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருப்பா. அந்த பாடத்தை முழுமையாக கொடுத்துருக்காங்க. செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்தி, அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், இதெல்லாமே உங்களுக்கு அங்கேயே வந்துடும். அதுக்கடுத்து இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பழமொழிகள் அறிதல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடரின் பொருள் அறிதல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்டான ஏரியா. ஓகேங்களா? கிவ ஜெகநாதன் பழமொழிகள் மற்றும் பழமொழி 400 இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வச்சுருக்கிறாங்க குரூப் 2A மெயின்ஸுக்கு. ஓகேங்களா? இந்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலையும் தாண்டி குரூப் 2A மெயின்ஸில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இங்கே ஸ்கூல் புக்கில் இருக்கிற விஷயத்தை, ஏன்னா மெயின்ஸு எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 2A டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனால அப்போ கொஞ்சம் கடினத்தன்மையாக கொஸ்டின்ஸ் வந்து பழமொழிகள் கேட்டிருப்பாங்க. குரூப் 4 லெவல்லையும் கேட்டாங்க. போன லாஸ்ட் இயர் மானம் பணத்தை காக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. பட் இருந்தாலும் அதிக அளவில் கவர் ஆகலை. பட் இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காமல் இந்த பழமொழிகள் டாப்பிக்கு, 2வது இந்த மரபு தொடரினுடைய பொருள் அறிதல் இந்த டாப்பிக்கில் நம்ம கொஞ்சம் கவனங்கள் செலுத்தலாம். ஓகேங்களா? அப்போ நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் நம்பர் 5ல் நீங்கள் அடிஷ்னலாக ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்க வேண்டியது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமொழிகள் டாப்பிக்கும் மரபு தொடரினுடைய பொருள் அறிதல் டாப்பிக்கும். இது அடிஷ்னலாக எதை படிக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் நீங்கள் ஃபஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பழமொழி 400 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிவ ஜெகநாதன் புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பட் அதெல்லாம் அவ்வளோ படிக்க முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் அடிஷ்னலாக டைம் இருந்ததுன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் படித்ததுக்கப்புறம் இன்கேஸ் டைம் இருந்ததுன்னா அந்த 2 நீங்கள் வந்து தாராளமாக ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்தது யூனிட் நம்பர் 6. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆங்கில சொல் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? கலைச்சொல் கான்செப்ட் தான் 2ஆக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அங்கே 10 இங்கே 5 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே கம்ப்யூட்டர் சார்ந்த பென்ட்ரைவு, பிரிண்டரு, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி கீபோர்டு. இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே ரெஃபர் பண்ணி படிக்கிறது நல்லது. அதாவது வந்து இப்போ எங்கே வெளியே அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் பாருங்கள். ஓகேங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தா இது ஓரளவுக்கு இந்த டாப்பிக்கு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுபோக எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில தமிழ் சொல் இப்போ நீங்கள் அப்போ அது போக +1 +2 இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் நியூ புக்லேயும் சில கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்தந்த கம்ப்யூட்டர் பாடம் அதுக்கு கீழெல்லாம் அதையெல்லாம் நல்லாவே வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இது வந்து முழுக்க கம்ப்யூட்டர் சார்ந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் சார்ந்த அந்த பகுதி. ஓகேங்களா? எளிய மொழிபெயர்ப்பு தான் கொடுத்துருக்குறான். பட் இருந்தாலும் நம்ம தரமாக ரெடி ஆகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஈஸியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5 கேள்வி நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிட முடியும். ஓகேங்களா? பேசிக்கான கேள்வி தான் கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 4 லெவலுங்கிறனால 2 லெவலுக்கு வந்து போகாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம தரமாக ரெடி ஆகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்து மற்றவங்களோட பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஆஸ் யூஸ்வலாக நமக்கு நார்மலாகவே தெரியும் இல்லையா? நம்ம இந்த பகுதிகள் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஓகேங்களா? நம்ம தமிழுக்காக படிச்சிருப்போம் இல்லையா? அதில் வந்து முக்கியத்துவம் வந்து திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 20 அதிகாரங்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இது மேக்ஸிமம் எல்லாமே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிறதா, ஓல்டு நியூ புக்கில் கவர் ஆகிறதா. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணை உடல், இதெல்லாமே நமக்கு வினை செயல் வகை, இதெல்லாமே வந்து கண்ணோட்டம், அன்புடைமை, செங்கோன்மை, இதெல்லாமே வந்து கல்லாண்மை ஸ்கூல் புக்கில் நமக்கு நார்மலாகவே கவர் ஆகுது.
அதுக்கு அடுத்தது பழமொழி 400. இந்த பழமொழி 400 முழுமையாகவே நம்ம படிக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இப்போ குரூப் 2 கேட்டு வச்சிருக்கிறான். பட் இருந்தாலுமே நம்ம ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு வந்து படிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சுக்கிட்டு நீங்கள் பழமொழி 400 பழமொழிகளை படிக்கலாம். அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஔவையார் பாடல், தமிழின் தொன்மைகள், சிறப்பு, திராவிட மொழிகள் இதெல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் ஓல்டு நியூ புக்கில் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் ஊவே சாமிநாதையர், அதுக்கப்புறம் தேப்போ மீனாசுந்தரனார், லகுவனார் எல்லாம் +2 லெவலில் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் தமிழ் பணி, அவருக்கு தேவநாய பவனார், அகரமுதலி, பாவலர் பெருஞ்சத்தினார், ஜியு போப், வீரமாமுனிவர் எல்லாமே தமிழ் தொண்டு. இந்த விஷயங்கள் என்ன டி.கே. சிதம்பரனார், தெய்வத்திற்கு கொண்ட குடியடிகளார், அதுக்கப்புறம் காகிதம் இல்லத் எல்லாமே +1 +2ல் கீழ் லெவலையும் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து தயவுசெய்து நம்பிடாதீங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து +1 +2 லெவல் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகேங்களா. சிலபஸ் தான் வந்து இப்போ 10ஆம் வகுப்பு பாட அடிப்படையிலான கேள்விகள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர, ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 லெவலில் வந்து தாண்டி தான் போயிட்டுருக்குது. அதையும் தாண்டி சிறப்பு தமிழ் தாண்டி இப்போ கவர்மெண்ட் மெட்டீரியல் தாண்டி பழமொழிகள் புக்கு அப்படிங்கிற லெவலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சில விஷயங்களை வந்து நோட் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து இன்னொரு முறை சொல்கிறேன். எது நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நீங்கள் ஸ்கோரிங் விடக்கூடிய ஒரு ஏரியா. இங்கே வந்து பிரித்து எழுதுக. ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணணும். அதற்கடுத்து ஓரெழுத்து இது லகர வேறுபாடு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலை அந்த இந்த கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு கலைக்கு மான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்சியேஷன் இந்த 2 பகுதி வந்து நீங்கள் அழகு நம்பர் 1ல் நீங்கள் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது. அதாவது அடிஷ்னலாக படிக்கிறது. இதில் ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப நல்லா பாருங்கள். ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் மறு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கடுத்து மறு. இந்த 2 நீங்கள் அடிஷ்னலாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஐடியா. நம்ம கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பகுதிகள்லேருந்து அதிகமான கொஸ்டினும் கவர் பண்ணுவா. ஓகேங்களா. அதாவது வெளியே போகுது அப்படிங்கும்போது அதிகமான கேள்விகள் வந்து கவர் ஆகிற டாபிக் தான் நான் மெயினாக சொல்லிட்டு இருக்கேன். மற்றெல்லாம் நீங்கள் நார்மலாகவே எல்லாருமே அடிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மற்ற எல்லாமே. ஓகேங்களா. பகுதி நம்பர் 3ல் அழகு நம்பர் 3ல் எந்த ஒரு தேவையில்லை, இல்லை ஸ்கூல் புக்கே நமக்கு போதுமானது. அழகு நம்பர் 4ல் வந்து பார்த்திங்கன்னா +1 +2 நியூ புக்கு +1 +2 சிறப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது அழகு நம்பர் 5. அழகு நம்பர் 5க்கு நம்ம பெருசாக பழமொழிகள் மட்டும்தான். பழமொழிகளும் மரபு அதே தான் மரபு தொடரனுடைய பொருளறிதல். ஸ்கூல் புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டியும் கொஸ்டின் வருதுங்கிறனால கீவா ஜெகநாதன் புக்கு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் கீவா ஜெகநாதன் புக்கு பழமொழி 400னுடைய சில முக்கியமான பழமொழிகள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டேன் +1 +2 சிறப்பு தமிழ் புக்லேயே இது வந்து கவர் ஆகுது. அதாவது ஸ்கூல் புக்கு தாண்டி சொல்கிறேன். அது மாதிரி இந்த சின்ன சின்ன கலைச்சொற்களையும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன கலைச்சொற்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதற்கு எக்ஸ்ப்ளனேஷனால என்ன எது இங்கிலீஷ் வேர்டு என்னங்கிறத ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. இது நம்ம நார்மலாக எல்லாமே ஸ்கூல் புக்கில் நம்ம நார்மலாக இலக்கிய பகுதிகள் படிக்கிறது தான். இது எந்த ஒரு டவுட்டும் இதில் யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பகுதிகளில் தான் நம்ம ஸ்கோரிங் விடக்கூடிய ஏரியா அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் நம்ம முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு ஏரியா தமிழில் வந்து நம்ம ஸ்கோரிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா. முக்கியமாக சொல்லப்போனால் 1 பிரித்து எழுதுக. ஓகேங்களா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, 3வது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள், 4வது வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ட்விஸ்ட்டை வச்சு அடிப்பா. ஓகேங்களா. இந்த 4 பகுதிகளில் தான் வந்து ட்விஸ்ட் பயங்கரமாக வச்சு அடிப்பா. ஓகேங்களா. இந்த 4 பகுதிகளிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு, ஸ்கூல் புக்கு தாண்டி அது வெளியே போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு, டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் வைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகளும் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதிகள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா இலக்கியத்துக்கு இந்த பகுதிகளுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவிரா புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதாவது வந்து எல்லாமே படித்து முடிச்சாச்சு, நமக்கு எக்ஸ்ட்ராவும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவிராவில் இந்த டாபிக் இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ திருக்கடுகம், இன்னா 40, இனியவை 40 இந்த மாதிரி பகுதிகளை மட்டும் நீங்கள் தேவிரா புக் எடுத்து நீங்கள் பர்டிகுலர் பகுதிகளை நீங்கள் வந்து ரெஃபர் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு பெருசாக தேவையில்லை. பட் எல்லாமே படித்து முடிச்சுட்டா இன்னும் அடிஷ்னலாக நான் தெரிஞ்சுக்கிறேன், தமிழ் அவுட் ஆஃப் 100க்கு 100 நான் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பீப்புளுக்கு நம்ம சொல்கிறோம், ரெஃபர் பண்ணுறோம், தேவிரா வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் உங்களுக்கு நல்லா வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் பகுதிகள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம வந்து டிகோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவல் சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறுவது கபிலன் அகாடமியிலிருந்து உங்கள் குணா. நன்றி. பாய் பாய்.